ஆலயத்துக்கு இப்போ எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. ஒரு இது காட்டினவரான் தந்தை இது அருள் காட்டினவரான் மக்களுக்கு இல்லாமல் வந்து எல்லாம் இப்போ பறவைக்காவடி ஒன்று வந்து கொண்டிருக்கு இந்த இடத்துல. நாங்களும் அதை பின்பற்றி கொண்டு வரோம். தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே போய்கொண்டிருக்கோம்னு பார்த்தா புதூர் நாகதம்பிரான் ஆலயத்துக்கு போகிறோம். புதூர் நாகதம்பிரான் ஆலயம் வருடத்தில் ஒரே ஒரு முறை தான் பொங்கல் நடக்கிறது. அதை முன்னிட்டு இந்த ஆண்டும் இந்த பொங்கல் வைபவம் நடக்கிறது. அதைத்தான் முன்னிட்டு இந்த காலநிலை பதிவேற்ற வந்துருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே குரோடாக ஆக்கள் நிரம்பிட்டு உங்களுக்கு தெரியும். நாகதம்பிரான் ஆலயங்கள் அப்படி குரோடாக இருக்கமெண்டு எங்கள்ட புளியம்புக்கணை நாகதம்பிரான் ஆலயம் அப்படித்தான். அந்த வகையில் பார்த்தா இப்போ இங்கே ஆக்கள் எல்லாம் இப்போ கோயிலுக்கு போய் கொண்டிருக்கணும். நள்ளிரவெல்லாம் பொங்கல் விசேஷம் நடக்கும். தொடர்ந்து காலையிலே பாருங்க. அது சொல்லுங்க புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. மறக்காமல் லைக்கே பண்ணுங்க. முடிஞ்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக்களை ஷேர் பண்ணுங்க. இப்படி காலையிலே திறந்து பார்ப்போம். போன வருஷம் இந்த ரோட்டு போய்க்கு இந்த ரோட்டு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் வந்து ரோட்டு போடப்பட்டிருக்குது. ஒரு 4 நாட்களுக்கு முதல்லாம் வரும்போது இந்த ரோட்டு பணி தொடர்ந்து இருந்தது. அந்த வகையில் பார்த்தா இப்போ பாதசாரிகள் போய் வர்றதுக்கு ஒரு உகந்த ரோட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இப்போ பக்தர்களும் எந்த ஒரு சோழி இல்லாமல் போகலாம். இல்லாட்டி டஸ்ட்டுகள் பறந்து கொண்டு இருக்கும் இந்த ரோட்டில். ஆலயத்துக்கு போய் கொண்டு போய்க்கணும் வந்து கொண்டு இருக்கணும் மக்கள் திருப்பி இந்த முறை கொஞ்சம் பைக்குகள் குறைவாக இருக்குது. மெயினாக இந்த பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொல்லி எல்லா இடமும் பெட்ரோல் செட்டில் லைனில் நாக்கள் நிற்கணும். இந்த இடத்துல பாருங்க நாக்கள் வந்து டிராக்டரில் போய் கொண்டிருக்கணும். அந்த பாதையானது கொஞ்சம் தூரத்தோட நின்றுட்டு இந்த ரோட்டு இப்படி ஃபுல்லாக இருந்தது. முதல் ஃபுல்லாக இருந்தால் மக்கள் வந்து போய் வர்றது சரியான பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே அந்த ரோட்டு அப்படி இருக்கிறதால யாருமே போய் வர முடியாத ஒரு நிலையாக இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும் உலகத்துக்கு புழுதி பறக்குதுண்டு. இடத்துல பாருங்க ஆக்கள் நெக்டரில் போய் கொண்டிருக்கிறது எவ்வளோ பார்க்க ஆசையாக இருக்குது. இதில் இந்த அக்கா வீடியோ எடுத்துகிட்டு வர காய் ஆடினவா. ஆனால் இப்போ வந்து சிரிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் கடமையில் ஈடுபட்டு அவர்களது கடமையில் இந்த மக்கள் நடக்கிற களவுகளை எல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த இடத்த மற்றது ரஃபிக் ஜாமையை குறைக்கிறதுக்காக இந்த இடத்த கடமையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தா இந்தியாவில் ஃபுல்லாகவே பாருங்க ஹயர்ஸ் வாகனங்கள் வேனுகள் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே நிற்கிது. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பஸ்ஸுகள் லேடன் பஸ்ஸுகள் டிராக்டர்கள் ரொலிகள் இந்த இடத்துல நிற்கிது. கடந்த ஆண்டு நான் இங்கே வரும்பொழுது பகல் வேளையில் வந்து அந்த வீடியோ பதிவேற்றினான். போய் பார்க்குற ஆக்கள் விரும்பினாக்கள் பார்க்க முடியும்னா பாருங்க. ஆனால் இந்த ஆண்டு நான் நள்ளிரவில் வந்து நான் யாழ்ப்பாணத்தில் தெரியும் அணையா தீவிரம் செம்மணி போராட்டமானது இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை முடிச்சுட்டு நான் அப்படியே இந்த இடத்துக்கு பார்த்தேன் ஆலயத்தில். போன ஆண்டு நான் இந்த ஆலயத்துக்கு வரும்போது எனது நண்பன் சக யூடியூபரோட வந்தேன் நான் ராஜ்னு சொல்லி. ஆனால் இந்த வருஷம் பார்த்தா ராஜ் வந்து கல்யாணம் சேர்த்து யூகே போயிட்டு இந்த முறை என்னோடய மோனாஸ்தான் இந்த இடத்த வந்திருக்கு. பின்னால் பார்த்தா தெரியும். அதை முன்னிட்டு இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தில் மிகவும் விமர்சையாக இந்த பொங்கலானது கொண்டாடப்படுகின்றது. ஆலயத்துக்கு உள்ளே போகிற ஆக்களும் கூட அதே மாதிரி வெளியில் வர ஆக்களும் கூட இந்த இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பேர் திருப்பி வீட்டை போய் கொண்டிருக்கணும்ட்டு. ரெண்டு சில பேர் வந்து வீடுகளில் தாயுதப்பட விட்டுட்டு ஆலயங்களுக்கு வந்துருச்சுன்னா வந்து ஆலயத்தை தரிசனம் செய்துட்டு போகணும்ண்டு. இதில் ஒரு சின்ன தங்கச்சி போய் கொண்டிருக்கிறா. திரும்பி பார்த்து கொண்டு தான் அப்போ வந்து முன்பக்கம் திரும்பிட்டேன். இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு முன்பக்கத்துக்கு வந்திருக்கோம். இதில் பார்த்தாலே பக்தர்கள் 2 பக்கமும் வந்து பாயல் போட்டு இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் நேற்றைய தினம் வந்து மழை பெய்தது. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா போன வருஷம் அப்படி மழை பெய்து ஆக்கள் உட்கார முடியாமல் இருந்தது. இந்த முறையும் அதே மாதிரி மழை பெய்து ஆக்கள் உட்காருவதற்கு சிரமத்தை கொடுத்துருக்கு மழை. தங்க நகைகள் மற்றும் பணம் அத்துடன் சொத்துக்கள் எல்லாம் இங்கே ஆலயத்தில் பிரம்மாண்டமான அந்த சப்பரமானது கட்டப்படுகின்றது. ஆகவே உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள்.
ஓகே, அதில் நிற்கிற அண்ணா தன்னையும் சேர்த்தெடுங்கன்னு இந்த ஆலயத்தில் இப்போ பெரிய இந்த ஆலயம் இல்லை, எந்த ஆலயத்திலையும் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்காது. வந்து இந்த கல்வர்கள்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பண்டம் எடுக்க இருப்பதால் தயவு செய்து காரியாலயத்துக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காரை உடனடியாக எடுக்குமாறு கேட்டுக்கொள்வோம். இப்போ பண்டம் எடுப்பது இங்கே நடைபெற போது எடுக்க இருப்பதால் உடனடியாக காரியாலயத்துக்கு முன்னால் உள்ள கருப்பு காரை உடனடியாக இப்போ காவடிகள் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டிருக்குது. இந்த வருடம் இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பந்தல் அமைப்பில் போட்டு மிகவும் வடிவாக இருக்குது, பிரம்மாண்டமாக செய்திருக்கணும். காவடிகள் இந்த இடத்துல இப்போ வந்து கொண்டிருக்குது. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பண்டமடத்த நிகழ்வும் இங்கே நடக்கப்பட போகுது. இப்போ இதில் எங்கள்கிட்ட 2 உறவுகள் நிற்கிறோம். யாராருன்னு பார்த்தா வன்னி விளக்கண்ணையும் எங்களை கேட்டி பாரதி அவர்கள் நிற்கிறோம். நாங்கள் இப்போ உண்டியலுக்கு காசு போட போகிறோம். இது வந்து இதுதான் நேத்தி முடிக்கிற இடம். இந்த இடம் தான் இது ஆலயத்தின் பகுதி. யாரும் மண்ணில் பூர்வீகமாக இந்த வன்னிய நாடுகளை வசித்து வருகின்ற பத்மஸ்ரீ என்பவருடைய அந்த ஒளிவழி அமைப்பு சிறப்பான ஒரு ஒளியில் தெளிவான ஒரு ஒளியில் உங்கள் காதுகளுக்கு தந்திருக்கின்றது என்பதை நீங்கள் பெருமிதம் சொல்ல வேண்டும். இந்த ஒளி இந்த இடத்துல இப்போ முத்துச்சம்பரமானது கட்டி கொண்டிருக்கணும். இப்போ இந்த இடத்துல நேத்திக்கான கோழிகள், ஆடுகள், மாடுகள் என்பன இந்த இடத்துல வந்து இப்போ கொடுத்து கொண்டிருக்கணும். இல்லை பார்த்தா தெரியும், இந்த இதில் இருக்கிறத ஃபுல்லாகவே இப்போ கோழிகள் நிற்கிது. கோழி வந்து நள்ளிரவு 12 மணி இல்லை விடியப்புறம் 4 மணி அளவில் பெரும்பான்மை ஏலம் போடப்படும். இப்போ இது பார்த்தாலே இந்த கூடு ஃபுல்லாகவே கோழி நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 5000 கோழிகள் கிட்ட நிற்கும் போல நடக்குது. இப்போ நாங்கள் ஒரு ஆளை இதை சந்திச்சப்போ பேட்டி எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எத்தனை ஆண்டுகளாக நாகதம்பிரான் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கோம்? 25 வருஷமாக வந்து கொண்டு. இந்த நாகதம்பிரான் ஆலயத்தை பற்றி எங்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமாம், ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது. எந்த நேர்த்தி செஞ்சால் நேர்த்தியை ஒரு நல்லா சரியாக வருது. அதுக்காக தான் நாகதம்பிரான் போயிருக்கேன். இந்த நாகதம்பிரான் செய்த அதிசயங்கள் ஏதாவது தெரியுமா? அதிசயங்கள் செய்த நேர்த்தியை தச்சா அந்த நேர்த்தி நடந்த மாதிரி அப்படியாவது நடத்தின தெரியுமா உங்களுக்கு? பெருசாக தெரியாது. நாங்கள் 84ஆம் ஆண்டுலேருந்து கோயிலுக்கு வந்துருக்கோம். அந்த பிரச்சனை இருந்தால் வரையில் இப்போ பிரச்சனை முடியலாம் வந்து. அதுக்கெல்லாம் நடந்த அதிசயங்கள் நாங்கள் எங்களை குழந்தை கிடைச்சி வருத்தமாக இருந்து கற்பிணியை வருத்தமாக இருந்து கோயிலுக்கு நேர்த்தி போட்டு பிள்ளை நல்லா பிறந்து நல்லா இருந்து. அதான் எங்களோட அதான் இப்போ வருஷம் அந்த பொங்கல் வந்து பொங்கலாம் போகிற இதில் போய்கிட்டு தான். சரி ஐயா, நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி, சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பேர்? எனக்கு ஆனந்த் செல்லத்திரி ஆனந்தராசா. உங்களுக்கு எத்தனை வயசு? 71. எத்தனை ஆண்டுகளாக இந்த நாகதம்பிரான் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கு? எனக்கு ஒரு 10 வயதுலேருந்து வந்து.
இந்த நாகம்பிரான் ஆலயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வரலாறுகள் சொல்ல முடியுமா? நாகம்பிரானில் இல்லை இது அவர் நேற்று இது காட்டினவரான் தந்தை இது அருள் காட்டினவரான் வாக்களுக்கு இல்லாமல் வந்து எல்லாம் ஓடி திரிஞ்சு காட்டினவரான் ஆக்களுக்கு ஒன்றும் செய்ய இல்லையா அவர் நல்ல அதிசயமானவர். நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இங்கே வந்து பொங்கி கொண்டிருக்கிறீங்க பொங்கல்? நாங்கள் வருஷம் வந்து பொங்கி கொண்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது நாகம்பிரான் ஏதாவது செய்திருக்காரு அதிசயம்? எங்களுக்கு அப்படி அதிசயம் செய்யல, அவர் அதிசயம் உள்ளவர் தான். நேற்றும் எல்லாம் நல்ல இது காட்டினவராம். உங்களுக்கும் காட்டுவார் நம்புறீங்க? ஓ, நான் நம்புகிறேன். சரி ஐயா, உங்களுக்கும் நாகம்பிரான் அருள் கிடைக்க மாட்டேன். ஓமா வணக்கம். ஒரு அக்கா இப்போ தான் பானைக்கு வந்து அரிசி போட்டு கொண்டு இருக்கிறா. வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் எங்கே இது நாகம்பிரான் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க? நாங்கள் நெடுங்காணியிலேருந்து வந்துட்டு நெடுங்காணி கற்குளத்தில். இந்த நாகம்பிரான் ஆலயத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாகம்பிரான் ஒரு புதுமையான ஒரு தெய்வம் என்ற தான் நாங்கள் வந்து வருஷம் வந்து இந்த பானையை பொங்கி இந்த விஷங்கலைக்கிறாக்களுக்கு அதில் ஒரு இந்த மருந்துகள் எடுத்துக்கொண்டு பூசி அப்படி ஒரு இதுகள் செய்கிறதால நாங்களும் அதை நடுக பின்பற்றி கொண்டு வாரங்கிற அந்த பரம்பரையாக. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இங்கே பொங்குறீங்க? நாங்கள் எங்களுடைய அப்பாவே முந்தி பொங்கினவை அதை தொட்டு நாங்களும் அப்படியே பொங்கி கொண்டிருக்கிறோம். நாகம்பிரான் செய்த புதினம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இனங்கள் ஏன் அந்த பாம்போல் வலிக்கிட்டு காட்சி அளிக்கிறது அதுகள் இந்த வருஷம் காணையில் போன வருஷம் கூட்டின வருஷம் எல்லாம் கண்டாங்க. நேர்த்தி ஏதாச்சும் நிறைவேறீங்க? நேர்த்திகள் நிறைவேறீங்க? நேர்த்திகள் இப்போ எங்கட இதுகள் எல்லாம் ஓரளவுக்கு வெற்றி அளிக்கிறவரையே தான் நாங்கள் தொடர்ந்து இந்த பானையை பொங்கி கொண்டு பொங்கல் செய்து படைச்சு கொண்டு. என்ன மாதிரி நேர்த்தி வச்சு உங்களுக்கு நிறைவேறி இருக்கு? என்ன மாதிரி நேர்த்தி வச்சு எங்களுக்கு இந்த வீடுகளில் இந்த பாம்புகள் பூச்சிகள் வராமல் குளவுகளுக்கு இல்லை எங்களை கூப்பிடாமல் எத்தனையோ ஜனத்தை விஷயங்கள் கலைச்சிருக்குது. எங்களுக்கு ஏதோ இட்ட வரைக்கும் அதுகள் ஒன்றும் துன்புறுத்தல் இல்லை. சரி ஐயா, நீங்கள் உங்கள் பணியை தொடங்குங்கள். சரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எங்கள் உறவுகள் வந்து பொங்கிக் கொண்டிருக்கிற பக்தர்கள். பால்குடங்கள் எடுத்துக்கொண்டு உறவுகள் போய்கொண்டிருக்கிறார்கள். கோடி ஏலமானது இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. 3600 3800 4000 கையெழுத்து 4000 4000 4100 முதலாம் முறை 4200 முதலாம் முறை 4200 முதலாம் முறை அதிக நேரமாகும் நான் சேவல் எண்ணிக்கை நேரத்துக்கு ஒரு கோடி 2 கோடி 1500 1500 1600 1800 1700 2000 Gracias.
இந்த பக்கத்துலேயும் வந்து எங்களோட உறவுகள் வந்து ஆலயத்துக்கு வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள். அதே போல் இந்தியாவில் பக்கத்துலேயும் வந்து உறவுகள் இருக்குது. இந்த ஆலயம் வளாகம் ஃபுல்லாகவே எங்களோட உறவுகள் இருந்து பூசைக்காக வந்து பண்டமடுத்தல் நடப்பதற்காக இந்த இடத்துல இருந்து அவர் வழிபாட்டுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். ஆலயத்துக்கு இப்போ எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கிறோம். டைம் போக போக இன்னும் மக்கள் கூட வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பறவைக்காவடி ஒன்று வந்து கொண்டிருக்கு இந்த இடத்துல. இப்போ ஆலயத்துக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் கட்டுமான பணியானது நடந்து கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் அர்ச்சனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளேயே போலீஸார் கடமை கவலைப்பட்டு அப்படியே இருந்து தங்க சங்கிலிகள் நாக்கள் உடைமைகளை களவெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். மிக வேகமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்க நெய் விளக்கு ஏற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் சரியான கிரௌண்ட் அங்கால எல்லாம் போக முடியாது இருக்குது. இது வந்ததான் எங்களோட மாமாக்கள் எல்லாரும் பழைய பூஜாரிமார் செய்து வந்தது. அவ்வளோதான். பண்டமானது நள்ளிரவில் எடுக்கப்படும் என்றதால் பார்த்தீங்கன்னா இப்போ பக்தர்களும் தங்கள் நேர்த்திகளுக்காக நெய் விளக்கேற்றி மற்றும் இதில் அர்ச்சனைகள் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் நிறையா பார்த்து கொண்டு வர்றார். ஆலயத்திൻ്റെ பணி ஆலயம் புனர் நிர்மாணம் செய்யப்படுற காரணத்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திൻ്റെ ஆலயத்தை வடிவாக செய்ய நாங்கள் இந்த நாக விக்கிரகங்கள் வேண்டியன்னு இந்த இடத்தை கொடுத்து தங்களோட காணிக்கையில் செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் நேர்த்திக்கடனை செய்து கொண்டிருக்கிறேன். நாகதோஷம் அதுகள் வந்து நீக்குவதற்காக நான் இந்த செப்பில் செய்யப்பட்ட நாகபாம்பு விக்கிரகங்கள் கொண்டு வந்து கொடுக்குறது.